சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் உறவினர்கள் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, தற்போதைய கள சூழல் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி சீத்துருணி ரோட்டில் அமைந்துள்ள பிஸ்மிலா நகரில் உள்ள சிக்கந்தர் என்பவர் ஒரு 4-5 மாதங்களாகவே வீடு கட்டி வர்றாரு. அவர் வீடு கட்டுறதுக்காண்டி அதே பகுதியை சேர்ந்த சீத்தூரினை சேர்ந்த ராமையா, திருவுடையார்புரத்தை சேர்ந்த பாஸ்கரன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 2 பேர் சேர்ந்து செப்டிக் டேங்கில தோண்டி ஒரு 20 உரைகள் இறக்குவதற்காக குழி தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 அடி குழி தோண்டியிருக்காங்க. குழி தோண்டும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள கடைசியா 25 அடி தோண்டி முடிச்சு உரைகளை இறக்க இருக்கும் போதுக்காண்டி அந்த உள்ள குழிக்குள்ள இருந்த மண்வெட்டி கடப்பாறையை எடுக்கிறதுக்காக பாஸ்கர் இறங்கி இருக்காரு. இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவர் விஷவாயு தாக்கியிருக்கு. அவரை காப்பாற்ற இறங்க ராமையா அவரையும் விஷவாயு தாக்கிடுச்சு. உடனடியாக தீயணைப்பு துறையிற்கு கொடுத்திருக்காங்க, தகவல் கொடுத்திருக்காங்க. தீயணைப்பு துறையில் ஒரு வீரர் இறங்கி இருக்காரு, அவருக்கும் விஷவாயு தாக்கிடுச்சு. அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்றப்பட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. அவர் உடலை அதுக்கப்புறம் இறந்த 2 பேர் உடலை எடுத்துட்டு போயிட்டு இளையாங்குடி அரசு மருத்துவமனையில நேற்று பிரேத பரிசோதனைக்காக வச்சிருந்தாங்க. இந்நிலையில பிரேத பரிசோதனை பண்ணப்பட்டது. அவர் உடலை வாங்க மறுத்து அவர் உறவினர் என்ன கோரிக்கை முன் வச்சிருக்காங்கன்னா, இந்த இறந்த 2 தொழிலாளியின் குடும்பத்திற்கும் 30 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை கோரிக்கை வச்சு அந்த இளையாங்குடி டு செல்லும் பரம்குடி சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையில் என்னன்னா, அந்த 2 தொழிலாளுமே குழி தோண்டிய இடம் என்னன்னா அருகே உள்ள சீத்துணி ஊருக்கு போற பாசன கால்வாய் ஓரமா தான் குழி தோண்டி இருக்காங்க. அந்த அந்த ஏரியா பூராமே சாக்கடை வடிகால் இல்லாதனால சாக்கடை அந்த ஏரியா பூராமே எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குமா. கடந்த 7 வருஷமா சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சாக்கடை தான் பூமிக்கு அடியில போயிட்டு அதை தோண்டும் போது அதுல இருந்து விஷவாயு உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30 லட்சம் ரூபாய் நிவாரணமும், 2 இறந்த தொழிலாளி வீட்டுல ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும், அது மட்டும் இல்லாம சாக்கடை வடிகால் வாரியம் அமைச்சு தர வேண்டும் சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஜி மற்றும் கோட்டாட்சியர் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.